சத்குருவே சரணம். ஒரு புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களுடைய நிம்மதி போயிடுச்சு. ஒரு வாடகை வீடாக இருக்கலாம், சொந்த வீடாக இருக்கலாம். புதிய வீட்டுக்கு நீங்கள் போயிடுறீங்க. குடி போனதுக்கப்புறமா ஒரு குறிப்பிட்ட நாள் வரலையும் நீங்கள் நினச்சி பார்க்கணும், நம்ம வீட்டில் நடந்த நல்ல விஷயங்கள் எவ்வளவு, கெட்ட விஷயங்கள் எவ்வளவு. இதை கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா, கெட்ட விஷயங்கள், துக்ககரமான நிகழ்வுகள், மனசுக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி நிகழ்வுகள் அதிகமாக இருந்தால் அந்த வீடு உங்களுக்கு ஒத்து வரவில்லை. ஏனென்றால் உங்களுடைய நிம்மதி இல்லை. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி 4ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடம் 9ஆம் இடத்துக்கு தொடர்பு இருந்தாலும் ஜாதகத்தில் அந்த குடும்ப தலைவருக்கு இது போன்று பிரச்சனைகள் வரும். உங்களுடைய நிம்மதியை மொத்தத்தில் கெடுத்துரும். ஏன்டா அந்த வீட்டுக்கு போகணுன்னு இருக்கும். அந்த வீட்டில் போனோன்னா நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காது, துக்ககரமான காரியங்கள் தான் நடக்கும். நல்ல தொழில் நடக்காது. அதே மாதிரி வேலையில் இருந்தால் டீப்ரமோஷன் ஆகிடுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்துடும். இதுக்கு வாஸ்து ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் உங்களுக்கு நெகட்டிவாக வேலை செய்யுது. பாசிட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவ் அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம், நெகட்டிவ் அப்படின்னாக்கா துர்தேவதைகளுடைய ஆட்சி உச்சம். அதனால் அந்த புது வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நல்லா கேட்டுங்க, வாடகை வீடாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் அந்த வீட்டுக்கு போனதுலேருந்து நிம்மதி இல்லை, வெறும் பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது வாஸ்து. அதனால் அதை தெளிவுபடுத்தி அதை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அதற்குரிய விளக்கம் பரிகாரங்கள் செய்து அந்த பிரச்சனையிலிருந்து வெளியில் வந்துடுங்க. ஏன்னா புது வீடு என்பது உங்கள் வாழ்க்கை வாழக்கூடியது. சமைக்கிறீங்க, சாப்பிட்றீங்க, கழிவறை உபயோகப்படுத்துகிறீங்க, தூங்குறீங்க, உங்கள் வாழ்க்கை முழுவதும் அந்த இடத்துல தான் இருக்குது. அப்போ இந்த இடம் உங்களுக்கு ராசியானதாக மாரல் சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக வாஸ்துப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றம் இருக்கும். இல்லை என்றால் ஒவ்வொரு நாளும் பின்னேற்றமாக இருக்கும். துக்ககரமான நிகழ்ச்சி, தூக்கம் இல்லாமல் ஒரே பிரச்சனைகளால் நிம்மதி ஏன் அந்த வீட்டுக்கு போனோங்கிற ஒரு கேள்விக்குறி உங்கள் மனதில் ஏற்படும். அதை பார்த்துங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.